வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம், ராசி, நட்சத்திரம். இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம். இதுக்கு பேர் தான் விதி. இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் 100% உங்களுக்கு பொருந்தலைனாலும் சரி, ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு 9வது இடத்துல இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பற்று இல்லாத மாதிரி இவங்க வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்காது. ஆனால் இவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பிடிக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் தனுசு ராசிக்கு எப்பவுமே உயர்ந்த எண்ணங்கள் எப்போதுமே அவங்கக்கிட்ட இருக்குன்னு கூட உறுதியாக சொல்லலாம். அதே போல் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே தர்ம வழியில் பின்பற்றணும் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கை சித்தாந்தமே அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி இவங்க பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு சொல்லலாம். ஏதோ தானோங்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இவங்க உருவாக்கின சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க உருவாக்கக்கூடிய சட்டத்திட்டத்தில் தான் இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களோட முன்னோர்களை மதிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அதிகமாக கோபங்கள் வராதுன்னு சொல்லலாம். ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா அது ஒரு எரிமலை போன்றது தான். தன்னோட முழு கோபத்தையும் வெளியில் காட்டிடுவாங்க. ஆனாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அமைதியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்கள மரியாதையாக நடத்தணும்னு நினைப்பாங்க. அதே மரியாதையை இவங்களுக்கும் வேணும்னு நினைப்பாங்க. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களோட சிந்தனை கொஞ்சம் மற்றவங்க கிட்டேருந்து வேறுபாடாக தான் இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே சுயமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள், அதே போக சிறப்பாக சிந்திக்கக்கூடிய நபர்களுன்னு தனுசு ராசிக்காரங்களை கண்டிப்பாக சொல்லலாம். மற்றவங்க சிந்தனைகள்லேருந்து கண்டிப்பாக இவங்களோட சிந்தனை வேறுபாடாக தான் இருக்கும். அதே போல் இவங்க சிந்தனை எப்பவுமே உயர்ந்த சிந்தனையாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சிந்தனையாகவும் அங்கே கண்டிப்பாக இருக்கும். இவங்க எந்த ஒரு செயலையுமே ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இவங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதில் இருக்கிற உள் ஆர்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்க அந்த விஷயத்தை தொடங்குவாங்கன்னே சொல்லலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இவங்க செஞ்சிட மாட்டாங்க. நிறையா பல டைம் யோசித்த பிறகு தான் ஒரு செயலில் ஈடுபடுவாங்கன்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களால முடியாத விஷயத்த கூட தான் செஞ்சு நிரூபிக்கிற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். அதாவது மற்றவங்களால முடியாத செயலை கூட இவங்க எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெறுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட தனித்துவத்தை வெளியில் காட்டிக்க விரும்பக்கூடிய நபர்கள். அதனால் இவங்களோட தனித்தன்மையை வெளியில் காட்டுறதுக்காக கடுமையான செயல்களை கூட செஞ்சு அதில் வெற்றி பெறறதுக்கு இவங்களோட மனம் அதிகமாக ஆசைப்படும்னே சொல்லலாம். நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. இது ரிசர்ச் சார்ந்த விஷயங்கும்போது சயின்டிஸ்ட்டை மட்டுமே இங்கே குறிப்பிடலை. இவங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் கூட நிறைய ஆராய்ச்சி பண்ணி உண்மையான தன்மையை தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது முனிவர், சித்தர்கள், இது போன்ற நபர்களை நான் சொல்கிறேன். அதே போல் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக இருக்கிறதங்காட்டி இவங்க நிறையா சர்வீஸ் பண்ணுற துறையில் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிற லாபத்தை மட்டுமே நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் மற்றவங்களுக்கு உண்மையாகவே உதவக்கூடிய நபர்கள் தனுசு ராசிக்காரங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சிறு வயதில் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு நாட்டங்கள் கம்மியாக இருந்தாலும் சரி, இவங்க வயது ஆக ஆக கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் ரொம்பவுமே ஈடுபட்டு இருப்பாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக உள்ள நபர்கள்னு சொல்லலாம். இவங்க பேச்சை யாரானாலையும் வெற்றி அடையவே முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க இவங்க பேச்சால் புண்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுன்னு கூட சொல்லலாம்.
மற்றவங்க நோகிறபடி இவங்க என்றைக்குமே பேச மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி பேசுனா புரியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேச்சுகள் இருக்கும். என்றைக்குமே மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி இவங்க பேச மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டங்கள் இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு துன்பமான காலத்தில் கூட மனதை தளர விடாமல் இவங்களோட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்களை ஆண்டவன் மேலே போட்டுட்டு இவங்க செயல்பாடுகள் எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே இவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்க காலில் இவங்க எப்பவுமே விழுக மாட்டாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம். இவங்களோட லாபத்துக்காக மற்றவங்க கிட்ட போய் கை கட்டி என்றைக்குமே நிற்க மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கும் இவங்க தந்தைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல உறவுகள் இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட அப்பாவோட வழியில் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது இவங்க அப்பா செஞ்ச செயலை தொடர்ந்து இவங்களும் அந்த செயலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களோட தாய்கள்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அவங்க மேலேயும் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவுமே பிரியத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல் தனுசு ராசிக்காரங்களோட அம்மாவும் பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களோட அம்மாவும் தனுசு ராசிக்காரங்களை ரொம்பவுமே அன்புடன் பார்த்துக்கக்கூடிய அம்மாவாக தான் இருப்பாங்க. ஆனாலும் தனுசு ராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கோபப்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இவங்க அம்மாவும் இவங்கள மாதிரியே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுக்கு நேர் எதிர்மறையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எப்பவுமே தன்னோட முன்னோர்களை வழங்கக்கூடியவங்க, அவங்க சொன்ன செயலை அப்படியே மதிக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களோட மனைவிகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே இதுக்கு நேர் எதிர்மறையாக இருப்பாங்க. எப்பவுமே டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. பழைய விஷயத்த பேச வேண்டாம், இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டுமே பேசுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதனாலேயே தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை துணைக்கும் எப்பவுமே சிறிய சண்டைகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே வந்துட்டுருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அதை விட குறைவாக தான் கண்டிப்பாக இவங்க குடும்பத்தில் இவங்க நாட்டம் இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பவுமே புத்தி சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபடக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். புத்தியை உபயோகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சரி டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க பொறுமையுடன் தான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே வாழ்க்கை துணையினால் நிறைய நன்மைகள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயங்களில் கூட அவங்களோட செயல் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக நன்மைகள் கொடுக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே வேலையில் அதிக எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். வேலைகளில் அதிக கண்ணும் கருத்துக்கமாக பார்த்துக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகாரத்தன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. நான் என்னதான் அதிகார குணங்கள் அந்த குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க அடங்கி போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே அதிகமாக தொழிலில் கவனங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே இவங்களோட எண்ணம் தொழிலை சார்ந்ததாக இருக்கும், இல்லைன்னா இவங்க வேலை சார்ந்ததாக இவங்க எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதில் நிறைய வெற்றிகளும் பெறுவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். என்னதான் உங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக இருந்தாலும் சரி இவங்க வயது ஆக கண்டிப்பாக உங்கள் கட்டுப்பாட்டிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக உங்கள் கண் பார்வையில் தான் இருப்பாங்க. இதுவுமே உறுதியாக சொல்லலாம். எந்த இடத்துலையுமே உங்களை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கம்மியாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க கூட ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க எப்பவுமே நண்பர்கள் கூட தொடர்ந்து வேலை செய்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு கூட சொல்லலாம். எவ்வளோதான் நண்பர்கள் இருந்தாலும் சரி அத்தனை நண்பர்கள் கூட கண்டிப்பாக இவங்க தொடர்பில் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துவாங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவங்க நண்பர்கள்னாலே அவங்களுக்கு பிடிக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம். அதே போல் தான் இவங்க உறவினர்கள்கிட்டையும் இவங்க அதிகமாக ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நண்பர்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு இவங்க உறவினர்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் அங்கே உறவே இருக்காதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக உறவு இருக்கும், ஆனால் உறவினர்கள் கூட நண்பர்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு உறவு இருக்காது. அதே போல் தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாதுன்னு உறுதியாக சொல்லலாம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க முழுமையாக தன்னை ஒப்படைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பிடிக்கும். அதாவது உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இவங்களுக்கு அதிகமாக ஆசைகள் இருக்கும். உண்மைகளை தேடி போய் இவங்க அதையே தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அதனால இவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை மட்டும் இவங்களை கட்டி போடவே முடியாது. அதே போல் தனுசு ராசிக்காரங்களோட பேச்சில் எப்பவுமே ஒரு அதிகாரத்தன்மை இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் அதிக பிரச்சனைகளோ இல்லை மன வருத்தங்களோ சில சங்கடங்களோ ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனாலவே பெண்கள் சார்ந்த விஷயங்களை இவங்க அதிகமாக ஈடுபடாமல் இருக்கிறது இவங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் முயற்சிகளை அதிக தோல்விகள் அடையிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு என்ன செயலை செய்யணுமோ அதை செஞ்சு தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நவுத்துவீங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து நிற்கக்கூடிய காலகட்டாயம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனால் உண்மையான உலகத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மன வருத்தம் அடையிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலைகள்னு பார்த்திங்கன்னா உங்களோட வேலைகள் பார்த்திங்கன்னா வக்கீல் இல்லைன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் அது போன்ற விஷயங்களில் வேலைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தனுசு ராசிக்காரங்க வேலை சார்ந்த விஷயங்களை விட தன்னோட சுய தொழில்களுக்கு தான் எப்பவுமே இவங்க முக்கியத்துவம் அளிப்பாங்க. இப்போது நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே 100% உங்களுக்கு அப்படியே நடக்குங்கிறது கிடையாது. ஆனால் நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.